சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஜாமீன் கையெழுத்து போட்டால் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ நான் வந்து ஒரு 2 இடத்துல ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கிறேன். அவர் சரியாக தான் கடன் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ நான் என்ன ஜாமீன் கையெழுத்துலேருந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். அதுக்கு முடியுங்களா? வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வந்து ஜாமீன்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். அதுக்கு வேற ஒரு கேரண்டாரை கொண்டு போய் அங்கே உள்ள விடணும். யார்? கடன் வாங்கினவர். இவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அதுக்கு வந்து ஒரு லெங்க்தியான ப்ராசஸ் உண்டு. அதுக்கு அந்த ஃபைனான்சியர் அந்த பேங்க் வந்து ஒத்துக்கணும். ஏன்னா கேரண்டார் வந்து எல்லாத்தையும் கேரண்டராக போட மாட்டாங்க. சும்மா ஒன்றும் இல்லாத ஒருத்தவரை கொண்டு வந்து கேரண்டராக போடுங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவர் வந்து தகுதியோட ஒரு கேரண்டர், அதே மாதிரி ஒரு தகுதியோட கேரண்டராக அவரை வந்து உள்ளே வச்சுட்டு இவர் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிக்க முடியும். இல்லைனா அதுக்கு வந்து வேறு சில டெக்னிக்ஸ்லாம் உண்டு. அந்த டெக்னிக்ஸ்லாம் ஒன்று ஒரு கேஸுக்கு வெவ்வேறு மாதிரி வேறுபடும். அது வேணும்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பர்டிகுலர் கேஸுக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். மேலும் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது கடன் பிரச்சனைகள், இல்லை கேரண்டார் கையெழுத்து போட்டது, இல்லை என்றைக்கோ நான் ஒரு கையெழுத்து போட்டேன், இல்லை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு செக் கொடுத்தேன், இதனால் நமக்கு ஆபத்து வருமா வராதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை என்னை பர்சனலாக மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.